இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். நெசவாளர் அணி நிர்வாகிகளுடன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை. தமிழகத்தில் நெசவு தொழில் நலிவடைந்ததற்கு அதிமுக திமுகவே காரணம் என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசுடன் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு நவம்பர் 2ஆம் தேதி வெளியிடப்படும் என எச்சரிக்கை. தொழிலாளர் துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனை. லஞ்ச புகாரை தொடர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை. தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவை துவக்கி வைத்தார் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ரஃபேல் போர் விமானம் தொடர்பான விவரங்களை 10 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நிரப்புவார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நெசவாளர் அணி நிர்வாகிகளுடன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இணையாக நெசவாளர்களும் உள்ளதாக தெரிவித்தார். அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்காமல் அதிமுக திமுக மாறி மாறி கொள்ளையடித்து வருவதாகவும், இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்றும் கூறினார். திமுக மாறி அதிமுக, அதிமுக மாறி திமுக, இதுதான் 50 வருஷம் ஆட்சி. அப்போ இங்க ஊழல் ஆட்சி நடக்குது. தொழில்களுக்கோ வேலை வாய்ப்புக்கோ எந்த முன்னேற்றத்தையும் அந்த 2 கட்சியும் செய்யல அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவாக மக்களுக்கு புரியுது. நேற்று கூட விவசாய சங்க அணி கூட்டத்தில் நான் பேசுறப்ப சொன்னேன், உச்ச நடிகராக இருந்த பொழுதே ஷூட்டிங்கை தவிர மற்ற நேரத்தில் நம்ம நெசவாளர்களை மதிக்கக்கூடிய அளவு எளிமையின் சின்னமாக கதர் வேட்டி சட்டையை தவிர வேற எந்த உடையையும் அணியாமல் தமிழ் பாரம்பரியத்துக்கும் நெசவாளர்களுக்கும் உறுதுணையாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் மட்டும்தான். விவசாயமும் நெசவு தொழிலும் நாட்டின் 2 கண்கள் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நெசவாளர்கள் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் தேமுதிக தோள் கொடுக்கும் என அவர் உறுதிபட கூறினார். நெசவு தொழில் முடக்குவதற்கு ஜிஎஸ்டியின் கீழ் அதனை கொண்டு வந்ததே காரணம் என தெரிவித்தார். கேப்டன் ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டியில் இருந்து நெசவு தொழிலை நீக்க நடவடிக்கை எடுப்பார் என நம்பிக்கை அளித்தார். ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண் முக்கியமோ அதுபோல் ஒரு நாடு சிறக்க விவசாயமும் நெசவும் சிறப்பாக இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறியதாக ஒரு வரலாறு இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். முன்னெல்லாம் 40,000 தறி இருந்த இடத்துல இப்ப 4,000 தறி கூட இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக எல்லா இடத்துலையும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கு நிலைமையில ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று போட்டதுனால இன்னைக்கு நெசவு தொழில் முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது என்பது யதார்த்தமான உண்மை. நிச்சயமாக இனி வருங்காலங்களில் இந்த ஜிஎஸ்டியிலிருந்து நெசவாளர் பிரிவுக்கு அந்த வரிகள் அதிகமாக பாதிக்காத அளவு உறுதியாக கேப்டன் நடவடிக்கை எடுத்து, அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், நொய்யல் ஆற்றில் சாய கழிவுகள் கலந்து நுரை பொங்கும் அந்த தண்ணீரில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குளிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் திருப்பூரில் நெசவு தொழிலை உலகத்தரத்திற்கு மேம்படுத்துவேன் என வாக்குறுதி அளித்த திமுகவின் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்த போது என்ன செய்தார் என வினவினார். ஆனால் கேப்டன் ஆட்சி நெசவாளர்களுக்கு பொற்கால ஆட்சியாக இருக்கும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார்.
மிஸ்டர் எடப்பாடி முதல்வரா இருக்கீங்க, இதே சேலத்தை சேர்ந்தவர் தான் நீங்க. இந்த பகுதியில் இன்னைக்கு நொய்யல் ஆற்றுல தண்ணிக்கு பதில் வெறும் நுரை தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவு இன்னைக்கு சாயப்பட்ட கழிவுகளை, ஒரு காலத்தில் நல்ல சூப்பர் தண்ணியா இருந்த நொய்யலை இன்னைக்கு முற்றிலுமாக மாசுபட வச்சுட்டாங்க. அந்த நுரை தண்ணியில நீங்க குளிக்க தயாரா என்று மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி வச்சேன். எங்கேயோ போய் ஒரு நதியில குளிச்சு உன் பாவத்தை போக்குறிய, உண்மையில் நீ பாவத்தை போக்கணும்னா இந்த நொய்யல் ஆற்றுல போற இந்த நுரை தண்ணியில நீ முங்கி எழு, அப்பதான் உன்னுடைய பாவம் மொத்தமா போகும் அப்படின்னு சொன்னோம். திமுக ஆட்சியில வந்தப்போ மேட்சிங்கா எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, எல்லாத்தையும் மாற்றோம் மிஸ்டர் தயாநிதி மாறன் பேசினார். அதாவது ஃபர்ஸ்ட் ஆட்சியில உட்கார்ந்தாங்க, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அவங்க மந்திரிங்க போய் உட்கார்ந்தாங்க, அப்புறம் உள்ளாட்சியும் எங்களுக்கு கொடுங்க, மேட்சிங்கா நம்ம பணம் எல்லாமே மாற்ற முடியும். உள்ளாட்சியிலையும் அவங்கள வெற்றி பெற வச்சிங்க, மேட்சிங்கா மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மேட்சிங்கா அவங்க மக்களுக்கு என்ன செய்தாங்க அப்படிங்கறத இங்க கேள்விக்குரிய. அவர் தான் அப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கேபினெட் மினிஸ்டரா இருந்தார் மிஸ்டர் தயாநிதி மாறன். அப்பேரல் பார்க் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார் திருப்பூர், தெரியும். ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, அது சமூக விரோதிகளுடைய கூடமாக மாதிரி இருக்கு. மேலும் கேப்டன் கரங்களை வலுப்படுத்த தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவின் வாக்கு வங்கி 5 பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதாக விமர்சித்தார். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். நெசவு தொழில் நலிவடைந்ததற்கு அதிமுகவும் திமுகவும் தான் காரணம் என குற்றச்சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத வெற்றிடத்தை கேப்டன் விஜயகாந்த் நிரப்புவார் என கூறினார். நம்ம வாக்கு வங்கி என்னன்னு கேட்கிறாங்க பிரஸ். நான் தான் கேட்டேன், போய் ஏடிஎம் கேட்ட கேள்வி இந்த கேள்விய. ஜெயலலிதா இருந்தப்ப வாக்கு வங்கி வேற, இன்னைக்கு 5ஆ உடைஞ்சிருக்கு ஏடிஎம்கே. இன்னைக்கு அவங்க வாக்கு வங்கி சொல்ல முடியுமா அப்படின்னு திணறாங்க பிரஸ். இதுதான் உண்மை. சும்மா எதையாவது ஒண்ணு கேட்கணும்னு கேட்கறது. உண்மையில் சொல்ற, இன்னைக்கும் ராணுவ கட்டுப்பாடோட மிடுக்கோட லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். நிச்சயமாக ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத அந்த இடத்தை நிரப்பக்கூடிய வலிமை மிக்க ஒரே தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் டாக்டர் வி இளங்கோவன், கழக துணை செயலாளர்கள் LK சுதீஷ், ப பார்த்தசாரதி, AS அக்பர், கழக நெசவாளர் அணி துணை செயலாளர்கள் PS செந்தில்குமார், கோதை S மாரியப்பன் மற்றும் அனைத்து மாவட்ட கழக நெசவாளர் அணி செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தேமுதிகவின் வரலாற்றை யாராலும் முறியடிக்க முடியாது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக பேச்சாளர்களின் ஆலோசனை கூட்டம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவில் பேச்சாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் கட்சியின் கொள்கைகள் மற்றும் வரலாற்றை பட்டி தொட்டி வரை பேச்சாளர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் இருக்கலாம். அடுத்த முறை ஆலோசனை கூட்டம் பேச்சாளர்களுக்கு வைக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு 500 பேராவது பேச்சாளர்கள் லிஸ்ட்ல வரணும். உறுதியாக சொல்றேன். ஒவ்வொன்றும் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் விரல் நுனியில் இருக்கணும். கேப்டன் வரலாறு, கட்சியினுடைய வரலாறு, நம்ம கொடி, நம்ம கேப்டன் கொடுத்ததுடைய அந்த வர்ணங்களினுடைய வரலாறு, அது எதற்காக கேப்டன் கொடுத்தார், அதே மாதிரி இதுவரை கேப்டன் செய்த சேவைகள், அதை பட்டி தொட்டியெல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்த்தாலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். வேற யாருக்குமே அந்த உரிமை இங்க இல்லை அப்படின்றதான் உண்மை. தேமுதிகவின் வரலாற்றை யாராலும் முறியடிக்க முடியாது என்றும், தேமுதிகவின் சாதனையை தேமுதிகவால் மட்டுமே முறியடிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரே கட்சி தேமுதிக தான் என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பேச்சாளர்கள் தாக்கப்படும் பட்சத்தில் கட்சி துணை நிற்கும் என்று உறுதியளித்தார். எதிர்க்கு திமுக அதிமுக என்ன இப்படி பேசிட்டு போற, உணவு என்ன பண்ற பாரு அப்படின்றதெல்லாம் நீங்க அன்றாட ஃபீல்டுல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு உறுதி, உங்க மேல யாராவது கைய வச்சா அந்த இடத்துல கேப்டன் வருவாரு, நானும் வந்து நிப்பேன்னு உறுதியா சொல்றேன்.
ஏன்னா இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான கட்சி இருக்குன்னா தேமுதிக. எதுக்கு நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு லஞ்ச ஊழல் செஞ்சு மக்கள் பணத்தை சுரண்டி பொழைக்கிறவங்களே பேசுறப்போ எல்லாவற்றையும் பேசி தகுதி படைத்த ஒரு கட்சி தேமுதிக இருக்குன்னா நிச்சயமாக நாம தைரியமாக நம்மளுடைய கருத்துக்களை நாம பதிய வைக்கணும். இன்னைக்கு எத்தனையோ அணிகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் பிரஸ் சந்திக்கணும். எல்லாரும் என்கிட்ட சொல்லு, இந்த தைரியத்தை மட்டும் நீங்க விடாதீங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. நான் தைரியத்துக்கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னைக்கு தைரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி எனக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு தைரியம் கொடுங்க. உங்களுக்கு பின்னாடி கேப்டன் இருக்கார், நான் இருக்கேன், தலைமை கழகம் இருக்கு, அத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, மாவட்டம் இருக்கு, எல்லாரும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நாம் எடுத்துக்கொண்டது என்ன சபதம்? கேப்டனை முதல்வர் என்ற இடத்தில் அமர்த்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை கொண்டு வருவதுதான். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் டாக்டர் வி இளங்கோவன், கழக துணை செயலாளர்கள் LK சுதீஷ், ப பார்த்தசாரதி, AS அக்பர் உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். ரஃபேல் போர் விமானங்களின் விலை விவரங்களை 10 நாட்களில் சீரிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக CBI விசாரிக்க கோரியும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி மற்றும் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான ரகசிய ஆவணங்களை சீலிடப்பட்ட கவரில் மத்திய அரசு 10 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ரகசியமல்லாத தகவல்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறி வழக்கை நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக கூறியுள்ளார். அதே பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுவதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று கூறியுள்ளார். பின்னர் படிப்படியாக தமிழகத்தின் இதர பகுதிகள், கேரளா, தெற்கு கர்நாடகா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று அறிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதே பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கும். அதன் பின்னர் வருகின்ற தினங்களில் படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் இதர பகுதிகள், கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகளிலும் துவங்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக எண்ணூரில் மற்றும் மகாபலிபுரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே சென்னையில் காலை முதல் மழை விட்டு பெய்த நிலையில் மாலை நேரத்தில் பலத்த மழை பெய்தது. சென்னை நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய மாணவர்கள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான மாதவரம், மணலி, கொளத்தூர், புழல், செங்குன்றம், பாடியநல்லூர், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து நவம்பர் 2ஆம் தேதி வேலைநிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS அலுவலகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு ஈடுபட்டது. அப்போது தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வராததால் பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவடைந்தது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர், நவம்பர் 2ஆம் தேதிக்குள் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் அன்றைய தினமே வேலைநிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எச்சரித்துள்ளனர். பண்டிகை முன்பணம் பண்டிகைக்கு முன்னதாக வழங்கப்படும் என்று
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவைகளை இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தேதி குறிப்பிட முடியாது, எப்போது வழங்குவோம் என்கிற தகவலை சொல்ல முடியாது என்கிற அந்த சூழ்நிலையை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமாக இப்போது பேச முடியாது என்கிற அந்த தகவலையும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அரசும் நிர்வாகமும் வேலை நிறுத்தத்தை நோக்கி எங்களை தள்ளுகிற இந்த போக்கைத்தான் நாங்கள் தொழிற்சங்கங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வேலை நிறுத்தத்திற்கான அறிவிப்பு வருகிற 2ஆம் தேதி சென்னையில் மாயூர் கூட்டம் நடத்தி விளக்கத்தை தெரிவித்து அன்றைய தினம் வேலை நிறுத்தத்திற்கான தேதியை அறிவிக்க உள்ளோம். தீபாவளி பண்டிகையையொட்டி இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு மையத்தினை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சென்னையில் தொடங்கி வைத்தார். வருகிற 6ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக 3ஆம் தேதி முதல் 11,367 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் கோயம்பேடு, பூவிருந்தவல்லி, தாம்பரம் ரயில் நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், கே நகர், மாதவரம் ஆகிய 6 இடங்களில் இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்கான சிறப்பு முன்பதிவு மையத்தை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கோயம்பேட்டில் தொடங்கி வைத்தார். கோயம்பேட்டில் 26 மையமும், தாம்பரம் சானிட்டோரியத்தில் 2 மையமும், மாதவரம், பூவிருந்தவல்லியில் தலா 1 மையம் என்று 30 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்பதிவு மையங்களை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணங்கள் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அண்ணா நகர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள், ஆந்திரா மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த வருடம் புதியதாக திறக்கப்பட்ட மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், ஒசூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மெப்ஸிலிருந்து, தாம்பரம் மெப்ஸிலிருந்து அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் விக்கிரவாண்டி, சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் கே நகர் பணிமனை பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். சென்னையிலிருந்து சென்ற ஆண்டு 11,335 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த ஆண்டு 11,367 பேருந்துகள் இயக்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தனியார் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு சமரச தீர்வு காண லஞ்சம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுத்திருப்பதாக வந்த புகாரின் பேரில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சுமார் 15க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கதவை பூட்டிவிட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனையின் முடிவில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்த தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருவது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த சாஸ்திரம்பாக்கம் கிராமத்தில் புதிதாக மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியம்பாக்கம் அடுத்த சாஸ்திரம்பாக்கம் கிராமத்தில் புதிதாக மதுக்கடை ஒன்று திறக்கப்பட உள்ளது. இந்த சாலை வழியாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவிகள், பெண்கள் உள்ளிட்டோர் செல்லும் நிலையில் மதுக்கடையை திறக்கக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் செல்லிமேடு தேமுதிக கிளை செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதி புவனேந்திரன் தலைமையில் மதுக்கடைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் இரவு நேரத்தில் அந்த வழியாக செல்லும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்காது என்று வலியுறுத்தப்பட்டது. முறையா போய் கலெக்டரை பாருங்க, கலெக்டரை பார்த்து மனு கொடுங்க. மனு கொடுத்துட்டு நீங்க அதை வந்து ஸ்டாப் பண்றதுனாலதோ இல்ல நீங்க மாத்துறதுனாலோ நீங்க தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த வருவாய் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விருதுநகர் மாவட்ட தேமுதிகவினர் மரியாதை செய்தனர். விருதுநகர் மேலரத வீதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் எம் சையது காஜா ஷெரீப் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்பு சாத்தூரில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் லிங்கப்பன், மாவட்ட துணை செயலாளர் எஸ் முத்துவேல், பொதுக்குழு உறுப்பினர் எஸ் முருகன், விருதுநகர் நகர செயலாளர் ஏங்கல்ஸ், விருதுநகர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ், சாத்தூர் நகர செயலாளர் அந்தோனி, ஒன்றிய செயலாளர் ராமர் பாண்டி மற்றும் நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சித்திரைவேல் என்பவரின் மகள் கஸ்தூரியை கடந்த 28ஆம் தேதி முதல் காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் நாகராஜ் என்பவரிடம் விசாரணை நடத்தியதில் தனக்கும் கஸ்தூரிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு வந்ததாகவும் பாலியல் உறவு கொள்ளும் போது நெஞ்சுவலி காரணமாக இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இது கொலையா தற்கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தனியார் நிதி நிறுவனம் மூலம் பொதுமக்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் ரொக்கம் இல்லா பரிவர்த்தனை என்ற டீசல் கடன் வசதி திட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இளங்கோ தொடங்கி வைத்தார். அத்துடன் வாகனங்களால் சுற்றுப்புறச் சூழல் மாசு ஏற்படுவதால் அதனை தடுக்கும் வகையில் மரக்கன்றுகளும் வழங்கினார். இந்த திட்டத்தின் சிறப்பு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரே விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் உள்ள முகத்துவாரத்தை அதிகாரிகள் முறையாக தூர்வாராததால் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் முகத்துவாரத்தை நிரந்தரமாக தூர்வார நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீனவர்களை ஒன்றிணைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். 9ஆம் மாதம் 17ஆம் தேதி மோத்தாறு சுத்தமாக அடைஞ்சு போயிருந்து நாங்கள் அந்த கடலோரத்தில் ஒரு 2 லட்சம் பேர் அந்த மோத்தாரத்து வாழ்வாதாரத்துக்கு போராடுகிறோம். 17ஆம் தேதி வரல, 18ஆம் தேதி திருப்பி பழவேற்காடு நோக்கி திருப்பி போராட்டம் பண்ணோம். அப்போ சட்டமன்ற எங்கள் பொன்னேர் தொகுதி வேட்பாளரும் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கை கொடுத்தார்கள். இந்த மோத்தாரை நாங்கள் கொடி சீக்கிரத்தில் விரிவல் பண்ணி நல்லா வெட்டி தரோம், அது ஒரு வகையில் ஒரு மினி ஆர்பராக நாங்கள் வெட்டி தரோம்னு வந்து உறுதி கொடுத்தார்கள். அது மறுநாள் 21ஆம் தேதி நேரடி பார்வை பார்த்து அந்த மோத்தாரத்தை தொடங்கினார்கள். தொடங்கி காலத்தில் இது வரைக்கும் அந்த மோத்தாரும் ஓடிக்கொண்டு இல்லை, அதே அடைஞ்சி தான் இருக்குதாங்காட்டி ஓடுகிறது. நாங்கள் அங்கே உள்ள மக்கள் 2 லட்சம் மக்கள் பசியும் பட்டினா இப்போ வாழ்கிறாங்க. சென்னை அடையாறில் திருநங்கைகளுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கலந்து கொண்ட திருநங்கைகள் பாட்டு பாடியும் நடனமாடியும் கவிதைகள் வாசித்தும் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நீதிபதி ஜெயந்தி, காவல்துறை உதவி ஆணையர் ஆரோக்கிய ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெங்கு ஒழிப்பு கணக்கெடுப்பு ஒப்பந்த ஊழியர்கள் திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஆணையர் டெங்கு ஒழிப்பு பணிகளை சரிவர செய்யாத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாதச்சீட்டு நடத்தி சுமார் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்தவர்களை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆரணி சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் ஷகிலா மற்றும் ஐயப்பன் ஆகியோர் அப்பகுதியில் மாதச்சீட்டு நடத்தி சுமார் 60 பேரிடம் பணம் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. மாதச்சீட்டு முடிந்த பின்னரும் பணம் தராமல் இழுத்தடித்த அவர்கள் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் தலைமறைவான மூவரையும் கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். கோழிகளை கூண்டில் அடைத்து வளர்க்கக்கூடாது என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பால் நாமக்கல்லில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீர்குலைவு ஏற்படும் என்றார். மேலும் நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கும் போது நன்மை தீமைகளை ஆராய்ந்து வழங்க வேண்டும் என்றும், கோழிகளை வெளியில் வளர்க்க போதுமான இடவசதிகள் இல்லாததால் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நல்லசாமி அப்போது கேட்டுக் கொண்டுள்ளார்.
சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொடூரமான முறையில் கொலை செய்த வழக்கில் துரித விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளியை தினேஷ்குமாருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர்.